எனக்கு என்ன தலைப்புனா, இந்த அழுகையின் பாதையிலிருந்து எப்படி விடுதலை ஆவது? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் அழுது கொண்டே இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் சும்மாவே அழுவுறிய அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அழுகை என்பது நல்லா கவனிங்கள, சும்மா வராது. இருதயம் குமுறுதல், காயங்கள், வெளியே சொல்ல முடியாதனால தன் அறியாம இந்த கண்கள்ல இருந்து இந்த கண்ணீர் வரும். வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை. சில நேரம் உங்களை யாராவது ஒடுக்கி இருக்கலாம், உங்களால எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அவமானம் தான் அதிகமாய் அந்த கண்ணீருக்கு பாதைக்கு கண்ட காரியம். வலி எப்படி சரீர வலியை காட்டிலும், ஒருத்தர் அடிச்சு வர வலியை காட்டிலும் அவமானத்தின் வலி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வலி ரொம்ப மோசமானது. அந்த வலி என்ன பண்ணுன்னா அது குமுங்கும், கண்ணீரோடு வந்து கொண்டிருக்கும். வெளியே சொல்ல முடியாத சில நேரங்கள்ல இரவுல முழுவதும் உன் அழுகையால உன் படுக்கையும் தலைக்காணியும் நிறைந்திருக்கலாம். சில பேருக்கு கண்ணை மூடனாவே இப்படி கண்ணீரா வரும். ஒன்றும் இல்லை, ஒரு சீரியல்ல அழுவுற சீன் வந்தாவே, சோகமான சீன் வந்தாவே உனக்கு கண்ணில் தண்ணீர் வரும். ஏன்னா உள்ளுக்குள்ள பாரம், அவ்வளோ பாரம் குமிங்கி கொண்டு இருக்கும். வெளியே சொல்ல முடியாத அந்த சூழ்நிலை வந்தோடனே வெளிக்காட்டும். சில நேரங்கள் இழப்புகள், பொருள் இழப்பு, உங்க கூட இருந்தவங்க மரிச்சு போயிருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை நிமித்தமாக நீங்க அழுகையின் பாதையில கடந்து போயிருக்கலாம். எல்லாம் நினைப்பாங்க பெண்கள் மட்டும்தான் அழுவாங்க, ஜென்ஸ் அழுவ மாட்டாங்க. கண்ணீர் வந்து அழுவுறது வந்து ரொம்ப அபூர்வம் ஜென்ஸ். ஆனா அப்படி கண்ணீர் விடுறாங்கன்னா எவ்வளவா இருதயம் குமுங்கி இருக்கும். சில பேருக்கு குமுறலாவே இருக்கும், வெளியே சொல்ல முடியாது அந்த பாரம். ஜென்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஏதாவது வேலை, அந்த பாரத்தை சமாளிக்க எங்கேயாவது வெளியே டிராவல் பண்ணி அப்படியே போயிடுவாங்க, சுத்திட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. பெண்களால் இருக்க முடியாது. என்ன செய்தாலும் அந்த கண்ணீர் அவர்களே ஒரு வாழ்க்கையில வந்து கொண்டிருக்குன்னா, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு சுமை, ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு இழப்பு. இது எப்படி மாறும் என் வாழ்க்கையில? இது எப்படி என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை மாறும்? அவமானத்தின் மத்தியில் இருக்கிறேனே, நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஆனாலும் எனக்கு விடுதலை இல்லையே. இன்னைக்கு கேட்டிருக்கலாம், இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். அப்படியே கண்களை மூடி இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாம் ஜெபிங்க. ஓ ராமா ஷதடா ஹந்தடா கதலாதடியா ஹந்தடா கதலூதடா ஷதலைதடா தடா. இயேசுவே உம்முடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. கர்த்தராகிய இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. இந்த இடம் முழுவதும் தேவ மகிமை இறங்கட்டும். எல்லாம் வாய்களை திறந்து ஜெபிப்போமா. இயேசுவே என்னோட பேசுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஓ ராமா ஷதடா ஹந்தடா கதலி ஷதலீதடா தடா. ஜெபிங்க. எல்லாம் வாய் திறந்து நல்ல சத்தமா கைகளை உயர்த்தி, இயேசுவே அப்பா என்னை தொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே உம்முடைய மகிமை இப்பொழுது இறங்கும்படியாக, உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படியாக நேரிலே பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில இந்த கண்ணீருக்கு பதில் கொடுப்பீராக. இந்த கண்ணீருக்கு ஒரு பதில் கொடுப்பீராக. ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா. அழுகைக்கு தடையா இருக்கிற அப்பா, அழுகை உண்டு பண்ணும்படியாக அப்பா ஏவலோடு வந்திருக்கிற எல்லா பில்லிஸ்வனத்தின் ஆவிகள் இந்த குடும்பம் அழுகையோடு இருக்கும்படியாக, இந்த குடும்பம் அவமானப்படும்படியாக, இந்த குடும்பம் எல்லாவற்றையும் இழக்கும்படியாக செய்யப்பட்ட ஒவ்வொரு சூனியத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கிறோம் அப்பா. எரிக்கிறோம். எல்லாம் ஜெபிங்க. அந்நிய பாஷையில சபையில இருக்கிறவங்க எல்லாம் வாய்களை திறந்து ஓ ரபா ஹபா 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 ஓ ரமா ஷதடா கதலாதடா அந்தடா தடபா. மகிமை ஊற்றுங்க. தேவ ஆவியானவர் இப்பொழுது தொடும்படியாக, தேவ வல்லமை இப்பொழுது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும்.
உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். எல்லாம் ஜெபிங்க 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 ஜெபிங்க. எல்லாம் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி நீங்க ஜெபிக்க 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 சொல்லுங்க, இயேசுவே உங்களுடைய அக்கினி என்னை வேலை அடைக்கட்டும். இயேசுவே உம்முடைய வல்லமை இந்த தண்டையார்பேட்டை முழுவதும் ஆண்டவரே உம்முடைய மகிமை இறங்கும்படியாக அப்பா இந்த செய்தியோடு ஆண்டவரே உம்முடைய விடுதலை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஒரு வசனம் படிப்போம். சங்கீதம் 84:6. அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கில் ஒருவன் நடந்து அதை நீரூற்று ஆக்கி கொள்ளுகிறார்கள், அதை நீரூற்றாய் ஆக்கிக் கொள்கிறார்கள், மழையும் குளங்களையும் நிரப்பும். நிறைய நேரம் அழுகையின் பள்ளத்தாக்கில் தான் நம்ம நடந்திருப்போம். தாவீது சொல்லுகிறான், அவன் ராஜாதான், அவன் சொன்ன எல்லாம் கேட்பாங்க தான், ஆனாலும் அவன் அழுது கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுகிறான், அழுகையின் பள்ளத்தாக்குல நான் அழுது அழுது அந்த தண்ணீர் என்னை என்ன பண்ணி கொண்டிருக்கு, குளம்போல நிரம்பி இருக்கு. நிறைய நேரம் உன் அழுகையை வெளியே சொல்ல முடியாது, ஆனா என் தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் மனிதர்கள் அசட்டை பண்ணுவார்கள். முதல் முறை நீங்க விடுகிற கண்ணீருக்கு வேல்யூ இருக்கும். மனுஷர்கள் பார்த்து துன்பப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் உனக்கு ஆறுதலா இருக்கேன், உனக்கு கவலைப்படாத. என்ன ஒரு ஆறுதலும் உன் கண்ணீரை துடைக்காது. அந்த நிமிஷம் என்ன ஆறுதலா இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு மரணம், வரவங்களை என்ன சொல்லுவாங்க, கவலைப்படாதம்மா நாங்களா இருக்கோம், கவலைப்படாத நாங்களா இருக்கோம். அவங்கெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு தேற்றுவது போல இருக்கணும், ஆனா அது நிரந்தரமான ஒரு ஆறுதல் இருக்காது. சங்கீதம் 84:7 படிங்களா. அது அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார். நீங்க விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் தேவன் உன்னை பலப்படுத்துகிறவரா. தேவன் சொல்லுகிற நீ விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் என் சமூகத்துல வருகிறது. மனுஷனிடத்துல போய் அழுது காட்டாத. அழுதா ஒருவேளை மனம் இறங்குவார்களோ, ஐயோ அழுகையை பார்த்து என்ன விட்டு விடுவார்களோ, எனக்கு உதவி செய்வார்களோ. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டருக்கு முன்பாக நீ அழுதா உன் அழுக அவர்களுக்கு வருமானம். நீங்க வீக்னஸ் ஆவறீங்கன்னு தெரிஞ்சாவே சத்ரு பலனாயிடும். ஒருத்தர் அழுகிறாங்கன்னா அந்த அழுகையை எப்படி சம்பாதிக்கலாம், கவலைப்படாத, நான் சப்போர்ட் பண்றேன், அவ்வளவுதான். இவங்க வீக்னஸா இருக்காங்க, பில்ல போடு, இவங்களை நான் ரெக்கமெண்ட் பண்றேன், அங்க ரெக்கமெண்ட் பண்றேன், உன்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு காரியத்தை பிடிங்கிடுவாங்க. உன் அழுகையே மனிதரிடத்துல கொண்டு போகாதீங்க. மனிதர்களுக்கு முன்பாக கம்பீரித்து நடங்க. உன் அழுகிய தேவ சமூகத்தில் போய் அழுவ தப்பு இல்லை. முழங்கால் போட்டு கண்ணீரோட நீ உன் தேவ சமூகத்தில் அழுவு. உன் கண்ணீர்கள் என்ன பண்ணுமா, சீயோனில் தேவஸ்தானத்தில் வந்து காணப்படுவார்கள். சங்கீதம் 56:8 படிப்போமா. என் அலைச்சல்களை தேவரீர், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர், எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், என் கண்ணீரை உம் துருத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, அவைகள் உன் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நீ விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் தேவன் சொல்லுகிறார், கணக்கு வச்சிருக்கிறேன். தாவீது ராஜா தான். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்கள் அழுவ மாட்டார்கள்னு. வேதத்துல பார்த்தீங்கன்னா அன்னார் ஆகார் நிறைய பேரை பார்த்திருப்போம் அழுதார்கள் என்று. அவர் ஜெபத்தை தேவன் கேட்டாருன்னு. ஆண்களும் அழுகிறார்கள். இதுல வெக்கத்தை விட்டு சொல்றவர் யாரு? தாவீது. தாவீது சொல்றாரு, படிங்க. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். என்னோட கண்ணீரை உம்முடைய பாதத்துல நான் வைக்கிறேன். அவன் சொல்றான் பாருங்க, என் கண்ணீர் உன் பாதத்துல வைக்கிறேன், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கு. அவன் விசுவாசிக்கிறான், நான் கண்ணீர் விட்டிருக்கிறேன், அது தேவ இடத்துல கணக்கா இருக்கு. தேவன் கணக்கு போடுகிறதுல வல்லவர், கணக்கு கேட்பதிலும் வல்லவர். விசுவாசிக்கிறான் சொல்லுவேன். அவருக்கு நீ கண்ணீர் விடுவது ஒரு காணிக்கை, ஒரு பலி, ஒரு உபவாசம். நிறைய பேர் நினைப்பாங்க அந்த கண்ணீர் வந்து வேல்யூ இல்லைன்னு. மனுஷ இடத்துல விடுற கண்ணீர் உன்னை வீக்னஸ் ஆகி மாத்திடும், உன்னை குறைச்சி எடை போடும். அதுவே நீ தேவனிடத்துல நீ கண்ணீர் விடுறனா, தேவ சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது கண்ணீர் விடுறனா, உன் கண்ணீர் ஒவ்வொன்று கர்த்தர் வேலை எடுத்து வைத்திருக்கிறார், கணக்கு போட்டு வச்சிருக்கிறார். நீ விட்ட ஒவ்வொரு கண்ணீர் எதற்காக நீ கண்ணீர் விடுற, எந்த சம்பவத்துக்காக கண்ணீர் விடுற? மனுஷர்கள் உனக்கு துணையா இருக்க மாட்டாங்க, அரசாங்கம் உனக்கு துணையா இருக்காது, குடும்பம் உனக்கு துணையா இருக்காது. ஆனா நீ விடுற கண்ணீருக்கு என் தேவன் கணக்கு கேட்க வல்லவரா இருக்கிறார். இந்த செய்தி வரும் பொழுதே, காதுக்கு கேட்கும் பொழுது உன் கண்ணீரை தேவ சமூகத்துல வை. ஆண்டவரே, நான் அன்னைக்கு அழுது இருக்கிறேன்ப்பா, அன்னைக்கு உன் சமூகத்துல என் கண்ணீரை நான் சிந்தி இருக்கிறேன், கொஞ்சம் அப்பா
கணக்கு பார்க்கறதுல வல்லவராச்சே, என் கண்ணீருக்கு பதில் கொடுங்க. முடிஞ்சா இன்னைக்கு கண்ணீரோடு தேவனிடத்துல கேளு. கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுங்க. சங்கீதம் 6:6 படிங்க. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். யார் சொல்ற? தாவீது ஒரு ராஜா சொல்றான். வெளியே சொல்ல முடியாத கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே தண்ணி அந்த கட்டில நினைக்கிறதுனா என்ன அர்த்தம்? கண்ணை மூடிட்டு இருக்கும்பொழுது தண்ணி அந்த தலைக்காணி என்ன பண்ணும்? நிரப்பும். இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை குறித்து தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீர் உன் கட்டிலை நிரப்பி இருக்கலாம். உன் படுக்கை முழுவதும் உன் கண்ணீரால் நிரம்பி இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் புலம்பலையும் உன் கண்ணீரையும் என் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அந்த கண்ணீரை மாற்ற முடியும் தேவனால். வேதத்திலிருந்து ஒரு 5 காரியங்கள் உங்க இடத்துல பேச நான் விரும்புறேன். சில பேருக்கு கண்ணீரே வாழ்க்கையா காணப்படும். சில பிரச்சனைக்கு தீர்வே இருக்காது. சில அதிகார துஷ்பிரயோகம் உன்னை நெருக்கி கொண்டிருக்கலாம். இல்ல மனுஷனுக்கு கோபங்கள் உன் கண்ணீருக்கு ஒரு பாடம். இல்ல உன்கிட்ட குறையா இருக்கலாம். வேதனை, ஒண்ணு மனவேதனை, இல்ல சரீர வேதனை. ஐயோ, சில பேர் படுத்து படுக்கையா இருப்பாங்க. ஒரு வீட்டுல போறேன், நடக்க முடியாதபடி ஆக்சிடென்ட் ஆகி அடி உடஞ்சி இடுப்புல இருந்து அப்படியே உடஞ்சி போய் என்ன பண்ணிட்டாங்க? படுத்திருக்காங்க. 3 ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. அந்த வீட்டுல லேடிஸ், அவங்க வீட்டுல போய் ஜெபம் பண்றதுக்கு போறேன், அழுதுட்டே இருக்காங்க. என்னால எந்திச்சு நடக்க முடியல. பிள்ளைக்கு ஒன்றும் செய்ய முடியல, கணவனுக்கு ஒன்றும் செய்ய முடியல. என் வீட்டுக்காரர் தான் எல்லாம் வேலையை செய்யறாரு. அவ்வளவுதான் என் வாழ்க்கையா? எத்தனை வயசுல? 45 வயசு. டாக்டர் சொல்லிட்டாங்க, இங்க ஃபைனல் கார்டுல எலும்பு உடஞ்சிரு, இனி நடக்க முடியாது. ஐயோ, படுக்க அழுது கொண்டே இருக்கிறாங்க. அவன் சொல்றாங்க, என் தலைக்காணி ஃபுல்லா இரவெல்லாம் அழுது கொண்டே இருக்கேன், எனக்கு விடுதலை கிடைக்காதா? இன்னைக்கு இயேசு உன் கண்ணீரை துடைக்கிறவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். இயேசுவை சும்மா இயேசு 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 இயேசுன்னு ஏற்றுக்கொள்றது இல்லை. அவர் உனக்கு கண்ணீரை துடைக்கிறவர் இல்லை. முழு இருதயத்தை கொடுத்து பாருங்க, நிச்சயமா உன் கண்ணீரை துடைப்பார். இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, இன்னையோடு என் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னையோடு என் கண்ணீர் துடைக்கப்பட்டுருச்சு, இனி நான் அழுவதில்லை. சொல்லுங்களேன். எப்படி இந்த ஒரு நாள்ல? எப்படி? மனுஷனால் முடியாது, என் தேவன் ஒரு அதிசயத்தை செய்கிற தேவன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் அதிசயத்தை செய்கிற தேவன், அற்புதத்தை செய்கிற தேவன். மனுஷனால் செஞ்சு எல்லாம் முட்டி மோதி அழுது கொண்டே இருக்கலாம். என் பிள்ளை எப்போ எழும்போம், என் கணவன் எப்போ எழும்பும், என் பிசினஸ் எப்போ எழும்பும். கர்த்தர் சொல்லுகிறவன் கண்ணீரே நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். அதற்கு முதல் காரியம், நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அடிக்கடி சொன்னதுதான், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்ப்பா, நான் உனக்கு ஆறுதலா இருக்கேன், கவலைப்படாத. இன்னைக்கு நானே உங்களுக்கு வார்த்தை கொடுக்குறேன். ஒரு ஊழியக்காரன் அழுவாதமா, கர்த்தர் பார்த்துப்பார். ஆனா உன் மன வேதனை யாருக்கு தெரியும்? உனக்கு தான் தெரியும். நான் ஒரு வார்த்தை சொல்றதுனால அது அன்னைக்கு அந்த நிமிஷத்துக்கு ஒரு தேட்டர், ஓ வார்த்தை எனக்கு தேட்டன போல வந்தது, ஆனா நிரந்தர விடுதலை இல்லை. தேவன்கிட்ட கேளுங்க, எனக்கு நிரந்தர ஒரு விடுதலை வேணும், எனக்கு இந்த ஆறுதல் வார்த்தை வேணாம். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, எனக்கு ஆறுதல் வார்த்தைகள் வேண்டாம், எனக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுங்க. வாயை திறந்து கேட்கணும். வேதத்துல ஒரு வசனத்தை 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க, 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 7ல இருந்து படிப்போம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். யாருன்னா அன்னாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இங்க அண்ணால குறிச்சு, அண்ணாளின் கண்ணீரை இன்னைக்கு நிறைய புது விசுவாசி வருதுனால ஒரு சின்ன அவுட்லைன். ஒருத்தருக்கு 2 மனைவி, அதுல ஒரு மனைவிக்கு பேரு அண்ணா. இந்த சகோதரிக்கு குழந்தை இல்லை, இன்னொரு மனைவிக்கு குழந்தை இருக்கு. ஆனா கணவன் என்ன சொல்றாரு? நீ அழுவாத, கவலைப்படாத, நான் இருக்கேன். நீ எனக்கு 10 பிள்ளையில நீ ஒரு பிள்ளை. மனைவி பார்த்து சொல்றாரு, அங்க எனக்கு 10 பிள்ளை இருக்கு முதல் மனைவியோடு. அந்த மனைவியோட நீ எனக்கு பிள்ளை மாதிரிதான், நீ ஏன் கவலைப்படுற, நான் உன் கூட இருக்கிறேன் கணவனே சொல்றாரு. ஆனா இன்னொரு மனைவி இவருக்கு ஏளனம் பண்ணுது, மலடி என்ன அவமானப்படுத்துது, துன்பப்படுத்துது. சில பேர் சொல்லுவாங்க, யார் பேசுனா என்ன, நான் உன் கூட இருக்கிறேன்ல. நிறைய நேரம் எங்க அம்மா என் மனைவியை ரொம்ப துன்பப்படுத்துவாங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல. அப்ப என்ன பண்ணுவேன்னா, நான் சொல்லுவேன், நான் உன் கூட இருக்கிறேன்ல, நீ ஏன் கவலைப்படுற? அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீங்க கொஞ்ச நேரம் தான் இருக்கீங்க, மீதி இருக்க நேரம்லாம் மாமியார் என் கூட தானே இருக்காங்க. காலையில நீங்க போயிட்டீங்கன்னா நைட்டு வர வரை அவங்க கூட தானே இருக்கணும். அந்த கொடுமையா இருக்குங்க, அவங்க ரொம்ப என்னை துன்பப்படுத்துறாங்க. நான் என்ன சொல்லுவேன், கவலைப்படாதம்மா, கவலைப்படாத. இந்த ஆறுதல் எப்படி தேட்டும்? கொஞ்ச நேரம் நான் பேசும்பொழுது இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை திருப்பியும் ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன ஆயிடும்? ஐயோ. அப்ப இந்த ஆறுதல் வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குமா? கணவன் சொல்ற, நான் இருக்கல உனக்கு, எனக்கு 10 பிள்ளை மாதிரி நீ ஒரு பிள்ளை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு குழந்தையே வேணாம், நீ சிரிச்சா போதும், நீ நல்லா சிரி, சந்தோஷமா இருன்றாரு. ஆனா
மனக்கவலை, உள்ளுக்குள்ள வேதனை, அந்த பிள்ளைக்கு அழுகுறான், குமுறுகிறான். இன்னைக்கும் நிறைய பேர் ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதல் உங்க இருதயத்தை தேற்றி இருக்காது. அது நிரந்தரமற்ற காரியங்கள். அவ ஜெபிக்கிற தேவனிடத்துல. படிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது மனமடிவாக்குவாள், சும்மா அவளை குற்றப்படுத்திட்டு அவளை துன்பப்படுத்தும். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். தனியா உட்காந்து சாப்பிடாம குமிங்க. எல்லாம் ஃபங்க்ஷன் நடக்கும், எல்லா குடும்பத்துல இருப்பாங்க. கணவனும் நல்லா பேசுறாரு, ஆனா மற்றவங்க பேசுற வார்த்தை சாப்பிடாம கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வெளியே சொல்ல முடியாதபடி உன் கிச்சன்லயோ இல்ல உன் தனி அறையிலையோ அநேகர் அழுது கொண்டு இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைக்காத. எல்லாரும் நீங்க எப்படி கண்ணீர் விடுறீங்களோ அதே போல இன்னொருத்தரும் கண்ணீர் விட்டு கொண்டே தான் இருப்பாங்க. அந்த நெருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. கண்ணீருக்குன்னு ஒரு காலகட்டங்கள். எப்படி சந்தோஷத்துக்கு ஒரு காலம் இருக்கோ துன்பத்துக்கும் ஒரு காலம் உண்டு. துன்பத்துக்கு ஒரு காலம் இருக்குன்னா இன்பத்துக்கும் ஒரு காலம் உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. உன் கண்ணீர் எவ்வளவு நாள் நீண்டு இருக்கோ அதற்கு நிகராக கர்த்தர் ஆனந்த களிப்பை உன் வாழ்க்கையில கொடுப்பார் என்று அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும். சொல்லுங்களேன், நான் அழுகிற கண்ணீர் அதற்கு பதிலாக கர்த்தர் என்னை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். சொல்லுங்க, வாய் திறந்து அறிக்கை செய்யுங்க. மெயின் உங்க வாயை திறந்து சொல்ற அறிக்கை. நான் சொல்லி கொடுக்குறது மெசேஜ் மட்டும் இல்லை, இது ஜெபம். நீங்க பண்ற வீட்டில் உன் கண்ணீர் மாற்றுவதற்கு நீ ஜெபம். ஆண்டவரே, எவ்வளவு நாள் அழுகிறனோ அதற்கு நிகராக எனக்கு சந்தோஷத்தை காண செய்யுங்க ஆண்டவரே. 8 படிங்க. அவன் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய்? ஏன் நீ ஏன்பா அழுகுற? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சாப்பிடாம இருக்கிற? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் வருத்தப்படுற? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லமா என்றான். அவன் சொல்றான். அவன் எப்படி சொல்றான்னா, நீ 10 குழந்தை பெத்தாலும் நான் உனக்கு விசேஷம் தானே. அவன் என்ன சொல்றான், நீ குழந்தைய பார்த்து நீ எப்படி சந்தோஷப்படுவ? எந்த அளவுக்கு நீ 10 குழந்தை பெற்று நீ எவ்வளவு சந்தோஷப்படுவியோ அதை காட்டிலும் நான் உனக்கு விசேஷம் தானே. அவர் குழந்தைய என்ன பண்ற, தன் கணவன் அங்க ஒப்பு கொடுக்கிறார், ஆறுதல் கொடுக்கிறார். உன்னை தேற்றும்படியாக நீ அழவாத, கலங்காத, திகையாத. அதே வார்த்தை இந்த உலகத்துல சொல்லுவான், நான் உன் கூட இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் கையை பிடிச்சு சொல்லுவாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் சாவிலும் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் நான் உன் கூடவே இருப்பேன்னு. கல்யாணம் ஆன 2ஆம் மாசம் டைவர்ஸ். நம்ம வாயில நம்ம என்ன சொல்றோமோ அது நம்ம நிலைச்சு நிற்க மாட்டோம். ஆனா என் தேவன் அதுல நிலைச்சு நிற்கிறார். இன்னைக்கு உன்னை தேற்றும்படியாக என்ன மாதிரி வார்த்தை கொடுத்தாலும் உன் பிரச்சனை மாறாத வரையும் அதுக்கு தீர்வு இல்லை. கடன் தானே, கவலைப்படாத நான் சொல்றது காட்டிலும் உன் கடனை அடிக்கிறதுக்கு நான் ஒரு வழியை சொன்னேன்னா, இல்ல கடனை கொடுக்க நான் பணத்தை கொடுத்தேன்னா உன் பிரச்சனை சால்வு, நீ அழுவ மாட்டே திரும்பியும். ஆனா இங்க உலகத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் ஆறுதல் மட்டுமே சொல்வார்கள் தவிர தீர்வு இருக்காது, நிரந்தர தீர்வு இருக்காது. அண்ணால பார்த்து சொல்றான் அவன் கணவன், எப்பா நீ அழுவாத, நீ 10 புள்ள பிறக்கிறத காட்டில நான் உனக்கு விசேஷம் தானே. அவன் சொல்றான், நீ எனக்கு விசேஷம் தான், இருந்தாலும் புள்ள வேணுமே, எல்லாருக்கும் முன்பாக நான் அவமானப்படுறேனே, எனக்கு கல்யாணம் ஆகணுமே, நான் ஒரு வீட்டை வாங்கணுமே, நான் வேலை இல்லாமல் இருக்கிறேனே, வச்ச நகையை மூட்டணுமே, குடும்பம் பிரிஞ்சு இருக்கே, கொடுத்து வாங்கின கடனுக்கு நான் பதில் கொடுக்கணுமே, நான் அவமானப்படுறேன். இப்படி அநேக காரியம் உன் வாழ்க்கையில் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நிரந்தர தீர்வை உன் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்னா, நிரந்தரமா என் பிரச்சனை சால்வ் ஆகணும். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, என் கண்ணீருக்கு உண்டான பிரச்சனைகள் நிரந்தரமாய் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா, நிரந்தர தீர்வை உண்டு பண்ணுங்க. படிங்க 9, 10 படிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அவன் கர்த்தரிடத்துல ஃபர்ஸ்ட் எங்க விண்ணப்பம் பண்றான்? தனிப்பட்ட முறையில் அழுது கொண்டு இருக்கிறா. கணவன் பார்த்து ஆறுதல் சொல்றான். அந்த ஆறுதல் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இது நிரந்தரம் இல்லை. ஆனா அவர் சொன்னது உண்மையா பொய்யா கூட இருக்கலாம். ஆனா மனுஷன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இல்லை. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பாக்குற மனுஷன் நாளைக்கு இருப்பானா? இல்ல. இன்னைக்கு உனக்கு யாரு விரோதின்னு பார்த்தா ஏற்கனவே உனக்கு நட்பா இருந்தவங்க தான் இன்னைக்கு விரோதியா இருப்பாங்க. அப்பா இது நிரந்தரம் இல்லை. என் கணவன் நாளைக்கு எப்படி இருப்பான்னு தெரியல. இன்னைக்கு நான் அழகா இருக்கேன், இல்லை இருக்கேன், என்னை நம்பி என் கணவன் இருக்கான், இப்போ ஒரு நாள் வயசாயிடுச்சுன்னா என்னை ஒதுக்கிடுவான்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அவன் முடிவு பண்ணிட்டான், என் கணவன் என்ன ஐஸ் வச்சாலும் சரி எனக்கு வேணாம். தேவ சமூகத்தில் போய் சொல்லுகிறான். அவ கண்ணீரை தேவ சமூகத்தில் வைக்கிறா, எனக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுங்க ஆண்டவரே. 18 படிங்க. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்று. தயவு கிடைக்கணும். எப்படி ஜெபம் பண்ணுங்கன்னா, ஆண்டவரே இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை
நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய தயை கண்களிலே கிடைக்க கடவது என்றால். தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. நீ எப்படி ஜெபம் பண்ண? ஆண்டவரே உம்முடைய கண்களை, மனுஷ கண்கள் அல்ல, உம்முடைய கண்களே எனக்கு தயவு கிடைக்கட்டும். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. அவ என்ன பண்றா இங்க கவனிங்க. முதல் உட்கார்ந்து அழுவுறா, சாப்பிடாம உட்கார்ந்துருக்கா, மன வேதனையோடு இருக்கிறா. நிறைய பேர் வந்து ஆறுதல் சொல்றாங்க, அவங்களுக்கு பிரியமானவங்க ஆறுதல் சொல்றாங்க, ஏற்றுக்கல. இப்ப போய் தேவனிடத்துல போய் முறையிடுறேன். ஆண்டவரே என்ன போட்டிருக்கு? உம்முடைய கண்கள்ல தயவு கிடைக்கட்டும், கொஞ்சம் தயவு கிடைங்க. யார்கிட்ட அழுவுறா? தேவனிடத்துல போய் அழுதுட்டா. இப்ப அவ வெளியே போய் துக்க முகமா இல்லை. இதுதான் நம்ம செய்யாதது காரியம். ஜபம் கத்திரத்துல போய் அழுதுட்டியா, அதுக்கப்புறம் உன் அழு மூஞ்சா இருக்கக்கூடாது, சிரிச்ச மூஞ்சோடு. ஏன்னா உன் கண்ணீர் அங்க எழுதப்பட்டிருக்கு. எப்படி நீ செய்த நன்மைகள் எழுதப்பட்டிருக்கோ, நீ செய்த பாவங்கள் எழுதப்பட்டிருக்கோ, அதே போல நீ விடுற கண்ணீரும் எழுதப்பட்டிருக்கும். உன் கண்ணீர் உன் பாவங்களை அழிக்கும், மறைக்கும், உன்னை விடுதலையாக்கும். தேவனிடத்தில் நீ ஒரு முறை அழுது விண்ணப்பத்தை செஞ்சிட்ட பிறகு வெளியே வந்து கம்பீரத்தோட அந்த வசனத்துல கடைசி லைனை படிங்க. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்புறம் அவ துக்கமுகமா இல்ல. நம்ம எப்பொழுதும் துக்கமுகம் கேட்டா ஏமா? நான் ஃபர்ஸ்ட் திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும் பொழுது உன் துக்கமா என்ன பிரச்சனை கேட்டா நீங்க சொல்லிட்டீங்கன்னா, திருப்பி உன் முகம் பார்க்கும்போது துக்கமா இருக்கும்னா உன் முகத்தையே பார்க்க மாட்டாங்க. எப்போதும் இப்படிதான்ப்பா சொல்லுங்களேன். ஆண்டவரே இனி நான் உலகத்துல துக்க முகமா இருக்காதபடி என்ன வேலை அடைங்க. என் கவலைகள் உன் சமூகத்தோட முடியட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். என் கவலை, என் கண்ணீர் உன் சமூகத்தோட முடிஞ்சிட்டோம்ப்பா. நான் வெளியே சாட்சியா நிக்கணும். 20 படிங்க. சில நாள் சென்ற பின்பு, சில மாசம் இல்ல, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அன்னாளுக்கு பிரச்சனை சொத்து, கணவன் பிரச்சனை, மற்ற எதுவுமே இல்லை, குழந்தை மட்டும்தான். குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அந்த குழந்தையின் பாக்கியம். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் லேட்டா எனக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. உங்க வேதனை அந்த டைம் இப்ப தெரியாது, குழந்தை பிறந்த பிறகு அது பண்ற வாழு பிரச்சனை எல்லாம் தெரியாது. ஆனா அந்த டைம் நீங்க வேதனை வெளியே சொல்ல முடியாத குமுறல். சபையிலே 2-3 சகோதரி இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க முகத்தை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் சாட்சி நடக்குது, ஏன் அங்க சாட்சி நடக்கல? அந்த சகோதரி கேட்குறாங்க, எனக்கு எதுவும் வேணாம் பாஸ்டர், ஒரு குழந்தை இருந்தா போதும். சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் ஆயிட்டா போதும், வேற எந்த பாரமும் இல்லை, என் பிள்ளைக்கு திருமணம் ஆனா போதும், எதுவும் வேணாம் பாஸ்டர், ஒரு வேலை கிடைச்சா போதும். அந்த ஒரு பாயிண்ட், ஒரு விண்ணப்பம், அந்த ஒரு விண்ணப்பத்திற்காக மனுஷனிடத்துல போய் அழுவாத. சொல்லுங்களேன், என் கண்ணீரை நான் மனுஷனிடத்துல வைக்க போறது இல்லை, தேவனிடத்துல. இன்னைக்கு நீ அழுது கொண்டிருக்க அந்த காரியத்திற்கு இந்த வேலையில கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார் தீர்க்கதரிசனமாய், நிச்சயமாகவே உன் விண்ணப்பத்திற்கு பதில் உண்டு. நீ எதற்கு அழுதாயோ அதை இந்த நாள்ல கர்த்தர் சொல்ற சில நாட்கள்லயே, அங்க வசனம் சொல்லியிருக்கணும், ஒருவேளை சில ஆண்டுகள்லயே சொல்லியிருக்கலாம், சில மாதங்கள் சொல்லியிருக்கலாம், சில நாட்கள். இன்னைக்கு வந்திருக்க உங்களோட கர்த்தர் தீர்க்கதரிசனம் பேசிக் கொண்டிருக்கார். நீ எதற்கு அழுது கொண்டிருந்தாயோ, இனி கர்த்தரிடத்துல அழுது அதுக்கப்புறம் வெளியே போனவனே நீ நார்மலா மாறிட்டேன்னா உன் விசுவாச தேவனிடத்துல வச்சுட்டேன்னு அர்த்தம். உன் பிரச்சனை சில நாட்கள் எண்ணி வச்சுக்குங்க. ஒருவேளை இந்த மாதம் முடிவதற்குள்ளாக, ஒருவேளை இந்த நாள் முடிவதற்குள்ளாகவே உன் கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கார். என்னங்க பண்ண முடியும்? என்ன நடந்துற போது? நீ கவலையா இருக்கிறதுனால ஒரு முழம் கூட்டவும் குறைக்க வசனம் சொல்லுது. கத்த சொல்ற, நீ வெளியே போற, என் பிள்ளை என் கிட்ட நீ அழுவுறியா, ஓகே அழுதுரு. வெளியே போன என்ன பண்ணு, நான் சொல், வெளியே உள்ள அடி வாங்கினாலும் வெளியே வந்து அடி வாங்காத மாதிரி சில கணவனும் மனைவியை நிற்பாங்க. நான் அடியே வாங்கலப்பா, நான் தான்ப்பா அடிச்சேன், என்ன வேணா சொல்லிக்கோ, உள்ள வாங்கினது அது யாருக்கு தெரியும், அது வேற. இன்னைக்கு கத்த சொல்றது, எவ்வளவு துன்பமா இருந்தாலும் உன்னை வழி நடத்துகிற தேவன் என்று மற்றவர்கள் பார்க்கணும். உனக்கு என்ன இருக்குன்னா, எனக்கு இது குறையுனால எல்லாம் இப்படி பார்க்குறாங்களே, பார்த்துட்டு போட்டோம். சில நாட்கள்ல கர்த்தர் உன் தலையை உயர்த்து. ஃபர்ஸ்ட் காரியம் சொல்லுங்களேன், நிரந்தர தீர்வு கேட்கணும். ரெண்டாவது, துக்க முகமா இருக்கக்கூடாது. உன் முகத்தான் தேவனுடைய அடையாளம். சொல்லுங்களேன், என் முகம்தான் தேவன் அடையாளம். நீ மேக்கப் பண்ணுறதுனால எல்லாம் இல்லை, என்ன மேக்கப் பண்ணாலும் பண்ணலனாலும் நீ சிரித்து கொண்டு இருக்கிறன்னா அது உன் குடும்பத்தையே மகிழ்விக்க பண்ணும். என் மனைவி என்கிட்ட சொல்லி கொண்டு இருந்தாங்க, இந்த பிரச்சனையாக்குமோ, எங்க நீங்கள் ஏன் உம்முனே இருக்கீங்க, பிரச்சனை தான் முடியுதில்ல, பசங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க.
ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, இந்த சூழ்நிலையை வெளியே சொல்ல முடியல. எவ்வளோ நேரம் தான் நடிக்க முடியும்? ரொம்ப கவலையாக இருக்குமா? இருக்கட்டுங்க, அதை கடந்து வரல. கொஞ்சம் சிரிங்க. இந்த வார்த்தை நான் பேசுகிறேன்னா 2 கருக்குள்ள பட்டயம் தான், எல்லாருக்கும் தான் ஒரே மாதிரி தான். ஊழியக்காரர்கள்னா இதெல்லாம் எல்லாரும் மாம்சத்தில் பிறந்தவர்கள். அல்லேலூயா. எப்போ ஆவியில் பலப்பட அதை ஓவர் கம் பண்ண முடியும். தேவனிடத்துல கண்ணீர் விட்டா அப்படின்றனா என்ன அர்த்தம்? உன் ஜபம் தேவனுக்கு நேரத்தை கொடு. பிரச்சனை வந்த உடனே போய் உட்காராம தேவனுக்கு என்று ஒரு நேரத்தை கொடுங்க. அந்த நேரத்தில் உன் ஜபத்தில் என்ன பண்ணு? உன் கண்ணீரோடு ஜபம் பண்ணு. உன் கண்ணீரை தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணு. உன் விண்ணப்பத்தை தேவட சமூகத்தில் ஜபம் பண்ணு. அதோடு உன் முகம் துக்க முகமாக இருக்கும். போயிடுச்சு தான், உன் கணவனோ உன் குழந்தையோ இல்லை உறவுகளோ மறிச்சு போயிருக்கலாம்னா அந்த துக்கத்துக்கு ஒரு ஈடு கிடையாது. ஆனால் தேவன் உனக்கு ஒரு ஆறுதலை கத்தர வைப்பார். அவரே சமாதானக்காரனர். சொல்லுங்களேன், கத்தர் என்னை தொடுகிற தேவனால. 2வது, பழி வாங்குற எண்ணம். நிறைய பேர் துக்க முகத்தோடு இருக்கும்போது, கண்ணீரோடு இருக்கும் பொழுது, என் கண்ணீர் மாறட்டும், எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும் ஆண்டவரே, என் கண்ணீர் விட்ட மாதிரி அவ்வளோ விடணும். நான் எவ்வளோ கண்ணீர் விடுறனோ அவ்வளோவா என்ன பண்ணணும்? எதிராளி கண்ணீர் விடணும். இந்த ஜபம் தான் தேவனுக்கு பிரியமில்லாத ஜபம். ஒருவேளை உண்மையாகவே உன்கிட்ட நன்மை இருக்கலாம், நீ செய்யறது கரெக்டாக இருக்கலாம், உன் எதிராளி உன்னை அழ வைக்கும்படியாக உன்னை துன்பப்படுத்தி உண்மையாகவே தீவிரவாதியாக இருக்கலாம், இல்லை மோசமானவர்களாக இருக்கலாம், சைக்கோவாக இருக்கலாம், ரொம்ப கொடூரமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரக்கூடாது, ஏசப்பா அவர்களை மன்னிங்க. இதுதான் இயேசுவின் குணம். நீ மன்னிப்புன்னு கேட்கும் போது தான் ஏசப்பா கிரியை செய்வார். அவங்களை ரட்சிங்க. எடுத்து படிங்க, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை படிங்க. இந்த சம்பவம் ஏற்கனவே நான் உங்களோட சொல்லியிருக்கேன். தாவீதும் அவன் சேனையும் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நல்லா கவனிங்களேன், போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வராங்க. போருக்கு போயிட்டு வராங்கன்னா ரொம்ப எப்படி இருப்பாங்க? வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு ஊரில் வராங்க. இங்கே ஒரு ஆள் என்ன பண்ணிட்டுக்கிறான், ஒரு கூட்டம் வந்து அவங்க ஊரை தீக்கிரையாக்கி தாவீதோட மனைவிகளையும் பிள்ளையும் அந்த ஊரில் இருக்கிற வாலிப பிள்ளையும் கிட்னாப் பண்ணிட்டு மற்றவங்களாம் அடித்து இந்த கூடாரத்தெல்லாம் எரிச்சிட்டு நாசனம் பண்ணி போயிட்டாங்க. போர் செய்து வந்து டயர்டாக வந்தவங்க திருப்பி போர் செய்ய முடியுமா? முடியாது. அழுகுறாங்க. இந்த டைம்ல தாவீது எடுத்த முடிவு படிங்க, 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். எப்படி அழுதாங்களா? சத்தமிட்டு இல்லை, தன்னத்தில் இருக்க பலன் போகிற அளவுக்கு. சில பேர் சாவுலெல்லாம் அழுவாங்க, அழுது வந்து மயக்கச்சு வந்துடுவாங்க. அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வருவாங்க. இல்லை ஒன்றும் பொய் இல்லை, அழுது அவங்களுக்குள்ள பலன் இல்லாமல் போய் மூச்சு வாங்கி பிரீத்திங் பண்ண முடியாமல், ஏன்னா அவ்வளோ துன்பம் வெளியே சொல்ல முடியாது. சில மரணங்களோ துன்பங்களோ துயரங்களோ அவமானமோ உன்னை வந்து அப்படியே நசுக்கி வச்சிடும். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்க. தாவீது என்ன பண்றான்? இவங்களுக்கு அழுது தீர்க்கிறதுக்கு பலன் இல்லாத அளவுக்கு எல்லாம் ஏற்கனவே போர் செய்துட்டு வரும், திருப்பியும் பிரச்சனையா, இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது, அடுத்தது ஒரு பிரச்சனையா. எப்போ கண்ணீர், எப்போ சலிப்பு, எப்போ துன்பம் வரும்னா, ஒரு பிரச்சனை வரும்போது நீ சமாளிப்ப முடிஞ்ச அளவுக்கு திருப்பி இன்னொரு பிரச்சனை வருமே, அதுதான் தாங்க முடியாது. அடுத்த பிரச்சனை வருமே, இதை தாங்க முடியாது. என்னடா அது சுற்றி பிரச்சனையா இருக்கு, இது போயிட்டு அடுத்த பிரச்சனை தொடர்ந்து உங்களை நெருக்கும். பார்த்தீங்களா? குடும்பத்தில் உன் பையன் கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து முடிஞ்ச பிறகு திருப்பி ஒரு பஞ்சாயத்தில் மாட்டுவான். அடுத்தது கடன் பிரச்சனை. இப்படி பிசாசு உன்னை ட்ராப் பண்ணி இருக்கிறான், மாந்திரிகம் உன்னை சூழ்ந்திருக்குன்னா பிரச்சனை எப்படி இருக்குன்னா, உள்ள வர ஆரம்பிச்சிச்சுன்னா உன்னை 4 பக்கமும் சூழ ஆரம்பிச்சு. வேலை சனத்தில், வருமானத்தில், சமாதானத்தில், ஆரோக்கியத்தில் நீ எங்கேயும் போகாதபடி அழுது கொண்டு புலம்பும்படியாக, உன் வாழ்க்கை மரணத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்கும்படியாக பிசாசன் உன்னை என்ன பண்ணிடுவான்? அடக்கிடுவான். அப்போ முடிவு பண்ணணும், என் தேவன் என்னோடு இருக்கிறார். தாவீதுக்கு அடுத்த சூழ்நிலை கூட இருக்கவங்க எப்படி இருக்கா? அடுத்த வசனத்தை படிங்க, 5-6 படிங்க. தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேயின் ஊராளான அகினோயாவும் கர்மேல் ஊராளான
நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அவனையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 36 சொல்லுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் மனம் உடைஞ்சிட்டாங்க. என்னப்பா ராஜாவை நம்பி இருக்கிறோம், நாங்கெல்லாம் இவன் போருக்கு இங்க கூட்டிட்டு போனதுனால, இந்த ஜென்ஸ் எல்லாம் இங்க கூட்டிட்டு போனதுனால இந்த பக்கம் வந்து பெண்கள் எல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கு என்ன பண்றாங்க, வந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ராஜா பக்கம் திரும்பிட்டாங்க. ராஜா வரும்போது மரியாதை கொடுக்கறது. ஒரு மனுஷன் எதுக்கு வாழ்வான், நல்லா கவனிங்களேன். ஒரு மனுஷன் எதுக்கு வாழ்வானா, கௌரவம். அவமானத்துக்கு ஒரு மனுஷன் வாழ மாட்டான். யாரா இருக்கணும், பிச்சைக்காரன் இருந்தாலும் கௌரவமா பிச்சை எடுக்கணும்னு ஆசைப்படுவான். பிச்சைக்காரனுக்கு காலில் காசு வச்சு கொடுத்து பாரு, வாங்குவானான்னு பாரு, கொடுங்க ஏன்னு கேட்பான், இறங்கி கேட்பான், நீ போடலாம், நீ காலில் கையை வச்சு போட்டு பாரு. அவனுக்கு தேவை இருக்கும், வாங்கினாலும் உன்னை சபிச்சுட்டு போவான். ஒவ்வொரு மனுஷனும் எதுக்கு வாழ்றோன்னா கௌரவம். என் பிள்ளை நாளுக்கு முன்னாடி நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நாளுக்கு முன்னாடி 4 பேருக்கு முன்னாடி நல்லா இருக்கும். யாரா இருந்தாலும் அந்த கௌரவத்தையே எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறான். பிசாசு தாவீதை நெருக்கிடுச்சு, கௌரவத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கான், ராஜாவாச்சு. இப்போ கண்ணீர் மத்தியில் அழுது கொண்டிருக்கான். இப்போ ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த 6ஆம் வசனத்தை படிங்க. மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நல்ல கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். கூட இருக்கிறவங்களே, உன்னை பார்த்து வணங்கினவங்களே, நீ உதவி செஞ்ச ஆளு, நீ தூக்கி விட்ட ஆளு, இல்லை உனக்கு கீழே இருக்கிற ஆளு, இல்லை உன் கூடவே இருந்த ஆளு, இவங்க என்ன பண்றாங்க, இவனை கல்லறிய வைக்கிற. கல்லறிதான் என்ன அர்த்தம், சாவடிக்கணும், அவமானப்படுத்தணும். ஒரு ராஜாவை போய் தன் மக்கள் கண்ணறினா இதுக்கு மேல அவன் ராஜாவை வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை. ஆனா இவன் என்ன பண்ணானா, கர்த்தருக்குள்ள போய் தன் இருதயத்தை திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு கர்த்தர் வந்துட்டு சொல்ற காரியம், எது நடந்தாலும் சரி உன் இருதயத்தை விட்டுடாங்க. மனுஷன் சொல்ற வார்த்தையில திடப்பட முடியாது, எல்லாம் தோல்வியா இருக்கும். முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, கிடையாது, நீ அப்படி சொல்லலாம். நீ தேவ சமூகத்தில் உட்காந்து, எப்பா இயேசுவே சொல்லுங்களேன், ஏசப்பா உம்மை நம்பி வந்திருக்கிறேன், என் பாரத்தை உன் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சொல்லுங்க, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சொல்லுங்க, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அப்பா என் இருதயத்தை திடப்படுத்துங்க, என் இருதயத்தை திடப்படுத்துங்க. இந்த சூழ்நிலையில நான் நிலைச்சு நிக்கணும், எனக்கு வெளியே கண்ணீர் வரக்கூடாது, வெளியே நான் சோர்ந்து போகக்கூடாது. இந்த சூழ்நிலை கடந்து போகிற வரையும் உம்முடைய பலம் என்னை திடப்படுத்தணும். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரச்சனைகள், இந்த நெருக்கங்கள், இந்த அவமானங்கள் கடந்து போகிற வரையும் நான் சோர்ந்து போகாதபடி இருதயத்தை திடப்படுத்துங்க. உம்மால் மட்டுமே ஆகும். நடந்தது என்ன தெரியுங்களா, இவன் திடப்படுத்திட்டான். அடுத்தது போய் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் இடுறான். நான் அந்த ஜனத்தை போய் பிடிக்கலாமா வேணாவா? ஏன்னா போர் வீரர்கள் வந்தவங்க எல்லாம் அவங்கள ஆல்ரெடி மனசோர்வில் இருக்கிறாங்க, அழுது அழுது பலன் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த பலன் இல்லாதவங்களை கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும், தன் மனைவியும் பிள்ளைகளையும் ஊர் ஜனத்தையும் கொண்டு வந்தவனை போய் பிடிச்சிட்டு வரணும்னா முடியாத காரியம். ஆனா தேவன் நினைச்சா தேவ சமூகத்தில் காத்து இருக்கிறான், முழங்கால் போடுறான், வெளியே கல்லறிய காத்திருக்கிறாங்க. அவமான மத்தியில இவன் தன்னை தேவனுக்குள்ளாக திடப்படுத்தி 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 தன் கண்ணீரை தேவ சமூகத்துல ஊட்டினான். தேவனிடத்திலிருந்து வார்த்தை வந்தது, ஓ போரிடு, பெலிஸ்தரை உன் கைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இவனும் ஓடி போறான். சான்ஸ் கிடைச்சிச்சுதான், தேவன் வாக்கு கொடுத்துட்டாரு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் ஜனம் தான் வந்திருப்பாங்க. அவர்களை பார்க்கிலும் தேவன் இவனோடு இருக்கிற ஜனம் பெரியது. இஸ்ரவேல் ஜனங்கள் 100 பேர் வச்சு 1000 பேரை சாவடிச்சாங்க. இதுதான் இஸ்ரவேல் பலம். இன்னைக்கும் அப்படிதான். சின்ன நாடு, அந்த நாடு பெரிய பெரிய நாடுகளை ஒன்றும் பண்ண முடியாம நிற்குது. காரணம் என்ன? தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டது. தாவீது சொல்றான், கொஞ்சம் ஜனம் தானே இருக்கு, நான் போட்டு ஆண்டவரு, எனக்கு கொடுப்பீங்களா? போன்றாரு. போய் தன் பிள்ளையும் தன் மனைவிகளையும் தன் சொந்த ஜனங்களையும் அவன் கூட்டிக்கு வந்து திருப்பி அந்த ஊருக்குள்ள வரும்பொழுது யாரெல்லாம் கல்லை எடுத்து எரியணும்னு நினைச்சிருந்தாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ, அப்போ சொல்றாங்க, இவன் தான் எங்க ராஜா. இங்க தாவீது என்ன பண்றான், தன்னை தேவனிடத்தில் திடப்படுத்திக்கிட்டான். இப்ப நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம், பிரச்சனையை விட்டுடுவோம். கூட இருந்து இவன் பத்தியா எனக்கு பின்னாடி எழும்புறான். சப்போர்ட்டுக்கு வராதவங்க உன்னை அவமானப்படுத்துற பிரச்சனை யாரோ பண்ணிட்டு போயிருப்பாங்க. எக்ஸாம்பிள்,
உன் பிள்ளை யாரையோ லவ் பண்ணியிருக்கோம் ஒரு குடும்பத்தில் வச்சுங்களேன், எடுத்துன்னு போயிட்டான்னு வச்சுங்க. இப்போ இது அவமானம் இல்லையா? எடுத்துன்னு போனது யாரு? உன் பிள்ளை செய்த தப்பு இல்லை இன்னொருத்தர் குடும்பம் செய்த தப்பு. இது சொந்த பந்தம் இருக்கும் பற்றியா பின்னாடி பேசும், என் குடும்பமே சரியில்லை, ஒரு அவமானமான வார்த்தை பேசிட்டா இப்போ இந்த குடும்பத்தினருக்கு யார் மேலே கோவம் இருக்குன்னா, புள்ள செஞ்சதையோ அவங்க செஞ்ச மேலே இருக்காது, கோவம்லாம் யார் மேலே இருக்கும்? ஒரு நாள் இப்போ ஓம் பிள்ளையும் கஷ்டப்படும், நம்ம டார்கெட் திருப்பி விடும் பிசாஸ். இதான் பழி வாங்குற எண்ணம். உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்குற ஒரு கத்தர் அப்படின்னா பழி வாங்குவதும் கத்தருடையது. நம்ம தேவனிடத்துல போய் ஆண்டவரே இவர்களை பழி வாங்குங்க, இவர்களுக்கு இந்த சூழ்நிலை உருவாக்குங்கன்னு என்ன பண்ண வேண்டாம். உண்மையாக மன வேதனை இருக்கும், எரிச்சல் இருக்கும். அவங்கள காட்டிலும் கூடவே இருந்தவங்க நம்மளுக்கு பற்றி தப்பாக பேசும்போது நம்ம என்னெல்லாம் அவர்கள் மேலெல்லாம் இருக்கும். இருந்தாலும் ஏசப்பா இருந்து இதை திடப்படுத்துங்க, அவர்களுக்கு தெரியாமல் உள்ள சிந்தனை பேசும், சிந்தனை பேசிக்கொண்டே இருக்கும். பழியோ கத்தர் கண்டிப்பாக பாரு இவங்களுக்கு ஒரு அடி உழ போது பேர் கத்தர் அப்படி பேசிட்டே இருக்கும். ஆனால் அவன் இருதயம் என்ன பேசணும்? ஆண்டவரே அவளை மன்னிங்க, அவர்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துங்க. அவளை பழி வாங்குறது நம்ம நோக்கம் இல்லை. எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்துல எழுமணும். நான் இங்கே விழுந்துட்டு அங்கே எந்திரிச்சு நிற்கிறது ஒரு விஷயம் இல்லை. எந்த இடத்துல எந்த சமூகத்தில் நீ அசிங்கப்பட்டியோ அதே இடத்துல தேவன் உன் தலையை உயர்த்துவார். என் தலையை தேவன் உயர்த்துவார். 5வது காரியம், இந்த கண்ணீர் உன் வாழ்க்கையில் மாறப்போதுன்னா விசுவாசிக்கணும். மாத்தா மரியான்னு 2 பேர். இயேசு கிறிஸ்து தூர தேசத்துக்கு பிரயாணம் பண்ணியிருக்குமோ அவன் சகோதரன் மரிச்சு போயிட்டான். யாரு? லாசர். அதுல ஒருத்தையும் அழுது கொண்டே இருக்கிறான். அதுல ஒருத்தி ஒடியாரா இயேசு இடத்துல, நீ மட்டும் இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அதுதான் விசுவாசம். போயிடுச்சுங்க, முடிஞ்சிச்சுங்க, இனிமே என்ன போட முடியும்? அழுது அது இந்த பணத்தை பார்த்தோ மனுஷனை பார்த்தோ இல்லை, உன் விசுவாசம் தேவனிடத்துல இருக்கணும். அந்த சகோதரி தேவனிடத்துல விசுவாசிக்கிற, ஆண்டவரே நீ இருந்திருந்தா சுகமாக்க முடியுமே. இப்போ திருப்பியும் இயேசு கிறிஸ்து வருகிறார். வா லாசரு என்று குரலை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. மரித்து 3 நாள் நாற்றம் எடுத்தவன் இனி வரவே மாட்டான், வாய்ப்பே இல்லாதவன் உள்ளேருந்து உயிர்த்தெழுந்து வருகிறான்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன் கண்ணீருக்கு ரொம்ப பிரச்சனை எங்கன்னா விசுவாச குறைச்சல். விசுவாச நெருக்கத்தை உண்டு பண்ணி மொத்தத்தையும் சோழியை முடிச்சிருவான். சோழி முடிஞ்ச மாதிரி தான் விசுவாசம். விசுவாசத்தை அப்படி பெட்டியில போட்டு சமப்பெட்டியை வச்சு மேலே போட்டு தான் நீ விசுவாசத்தில் பேசுவ தவிர விசுவாசம் எங்கே இருக்கும்? பிரேத குழியில் இருக்கும். இல்லை, என் தேவன் தண்ணீரிலே என்னை நடக்க வைக்க முடியும். சொல்லுங்களேன், தண்ணீர் மேலே என் தேவனால் நடக்க வைக்க முடியும். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற முடியும். எனக்கு தடையா இருக்கிற தண்ணீரை பிளக்க வைக்க முடியும். எனக்கு தடையா இருக்கிற அந்த தண்ணீரை குவிலா நிறுத்த வைக்க முடியும். வராத தண்ணீர் கூட என்ன பண்ண முடியும்? பாறைகளை உடைத்து எனக்காய் தண்ணீரை ஊற்றுகளை எனக்காய் கொடுக்க முடியும். விசுவாசம் தேவனிடத்துல மனுஷனிடத்துல அல்ல. விசுவாசத்தோடு நீ கண்ணீர் விடுறன்னா இன்னைக்கு கர்த்தர் உனக்கு பலனை கொடுக்கிறார். அப்படியே கண்களை மூடி தேவ பிரசன்னம் ஒவ்வொரு மத்தியில இறங்கி கொண்டிருக்க. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. அநேகரை கர்த்தர் தொடுகிறதை பார்க்கிறேன். ஆவியானவர் இந்த மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். ஓ மகிமை 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 மகிமை. எஸ் ஜீசஸ் 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 ஜீசஸ். ஓ தேவ மகிமை பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஒரு தீற்றலின் கரங்கள், தேவ கரங்கள் இங்க இருக்க அநேகரை தொட்டு கொண்டிருக்க. தேவன் சொல்லுகிறார், ஒரு நொடி பொழுதலை நான் மாற்ற முடியும். உன் கூடவே இருக்கிறேன். உனக்கு வந்த ஆயுதங்கள் 7 வண்ணமாய் திரும்பி போகிறது. உன்னை பகைக்கிறவர்களை நான் பகைக்கிறேன். உனக்கு விரோதமாக வழக்காடுகிற உன் சார்பாய் வருவார்கள். உன் இடத்துல வந்து மன்னிப்பு கேட்பார்கள், சஞ்சம் ஆவார்கள். எல்லாம் ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஓ மகிமை. ஜெபிங்க. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. அப்பா என் இருதயத்தை திடப்படுத்துங்க சொல்லி கேளுங்க. நாம் மனிதரிடத்துல போய் ஆண்டவரே நான் அழுவக்கூடாது, நான் கம்பீரமாய் சிரித்த முகத்தோடு இருக்கணும். அப்பா தோல்வி எனக்கு முன்பாக என் முகத்துல தெரியாதபடி உன் சமூகத்துல நான் இருக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கப்பா, வழி நடத்துங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்குண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிற தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ, தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணும்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்க ஒரு இடம், அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார். தடைகளை உடைப்பார். பிள்ளைகள் சமாதான குலைச்சலை மாற்றுவார். வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோன்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.